ஓம் சாந்தி. இந்த இனிமையான சூழலில் ஆத்மாவாகிய நான் அமைதியாக அமர்ந்திருக்கின்றேன். நான் அமைதியின் ஆழத்திற்குள் செல்லும் போது என்னை பற்றிய பல சாதகமான எண்ணங்கள் தோன்றுவதை என்னால் உணர முடிகிறது. நான் ஓர் பாக்கியசாலி குழந்தை. இந்த உலகில் எவரும் அடையாத பாக்கியத்தை நான் அடைந்துள்ளேன் என்பதை அனுபவம் செய்கின்றேன். தந்தையை கண்டுகொண்டதால் எனது ஞானக்கண் வெளிப்படைந்துள்ளது. அதன் மூலம் எனது கடந்த காலத்தை ஒரு வினாடி எனது மனக்கண் முன் கொண்டு வந்து நிகழ்காலம் எனக்கு எவ்வளவு நன்மை அளித்துள்ளது என்பதை சிந்தித்து பார்க்கின்றேன். நாடகத்தை புரிந்து கொண்டதால் எனக்கு முன்னால் வரும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டு அந்த சூழ்நிலையை சாதகமாக கடந்து செல்வதற்குரிய வழிகளை என்னால் கண்டறிய முடிகிறது. எந்த பிரச்சனைக்கும் நாடகத்தை முன்னிறுத்தி தீர்வினை கண்டு தெளிவடைந்து கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, தெய்வீக குடும்பத்தை நான் கண்டு கொண்டதால் என் எதிர்காலத்தில் எனது வாழ்க்கை, உறவுமுறை, தொடர்புகள் நிச்சயமாக இனிமையாக அமையும் என்ற நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படுகின்றது. இதனை எனக்குள் சற்று சிந்தித்து பார்த்து பெருமிதம் அடைகின்றேன். ஆத்மாவாகிய நான் தந்தையின் அன்பில் மூழ்கி அவரின் அன்பினால் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்கின்றேன். எனக்குள் தந்தையின் பராமரிப்பும் பாதுகாப்பும் கிடைத்ததாலும் நான் எடுத்து வைக்கும் அடி சரியானதா என சோதித்து பார்ப்பதற்கு எனக்கு முன் மம்மாவை முன்னிறுத்தி பார்க்கின்றேன். எனது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் அம்மாவை ஒத்துள்ளதா? எனக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை? ஆராய்ந்து பார்க்கின்றேன். மிக ஆழமாக அகநோக்கில் சென்று ஆராய்ந்து பார்க்கின்றேன். ஞானம், யோகம், தாரணை, சேவை இவற்றுள் நான் எந்தளவு அம்மாவை பின்பற்றுகின்றேன்? நான் முயற்சி செய்ய வேண்டிய பகுதியை கோடிட்டுக் கொள்கின்றேன். எனக்கு வேண்டிய முயற்சியையும் சிந்திக்கின்றேன். மம்மாவின் தாரணையை பார்க்கும்போது எனக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கிறது. நம்பிக்கை பிறக்கிறது. ஆன்மீக போதை ஏற்படுகிறது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம், அவர் வழி நடப்பதன் மூலம் என்னால் உயர்ந்த
மேன்மையான இலக்கை அடைய முடியும் என்பதில் உறுதியாகுகின்றேன். இந்த சிந்தனையுடன் லேசான அனுபவத்தை பெற்று சூட்சும வதனத்திற்கு பறந்து சென்று மம்மா பாபா இருவருக்கும் முன்னால் அமர்ந்து கொள்கின்றேன். பாபாவின் புன்னகை அன்பை வெளிப்படுத்துகிறது. மம்மாவின் புன்னகை அன்போடு கூடிய கருணையை வெளிப்படுத்துகிறது. கருணையோடு கூடிய தாயன்பு என்னை அப்பால் கொண்டு சென்று ஓர் புதிய அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த அனுபவத்தால் சக்தியை அனுபவம் செய்கின்றேன். அன்பு, அமைதி, சந்தோஷம், தூய்மை என்ற பொக்கிஷங்களால் என்னை நிரப்புகின்றேன். நான் நிரம்பிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை அனுபவம் செய்ய முடிகிறது. அதேவேளை அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தினை பெற நான் அப்பால் எடுத்துச் செல்லப்படுவதை உணர்ந்து கொள்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது பரந்தாமம் நோக்கி ஈர்க்கப்படுகின்றேன். ஒரு சிறிய புள்ளியாகி பறந்து செல்கின்றேன். அங்கே எனது எல்லையற்ற தந்தை சிவபாபா என்னை அன்போடு வரவேற்று சக்தி குகைக்குள் அமர்த்தி கொள்கின்றார். நான் இப்பொழுது சக்தி கடலினுள் மூழ்குகின்றேன். இதுதான் அதீந்திரிய சுகம் என்பதை அனுபவம் செய்கின்றேன். அது எனக்கு எல்லையற்ற அனுபவத்தை கொடுக்கிறது. எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறது. எல்லையற்ற திருப்தியை கொடுக்கிறது. அனைத்து பொறுப்பேற்றையும் எனக்கு அனுபவத்தினூடாக கொடுக்கின்றது. இப்போது அந்த அனுபவத்தோடு மீண்டும் திரும்பி எனது பௌதீக சரீரத்திற்குள் வந்து எனது கடமைகளை ஆற்றத் தொடங்குகின்றேன். ஓம் சாந்தி.